ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ஹேரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஹேரில் தான் ஹேர் சம்மந்தமான எல்லா வீடியோவும் நம்ம போட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய என்ன டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி இந்த வீடியோவில் ஒரு புதிய அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2021 ஒரு புதிய அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்டத்தலை ஆன இடத்துலையும் பால்னஸ் ஆன இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய முடி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு 8 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஆயிலை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அந்த ஆயிலை தடவினோன்னா அது வந்து ஃபுல்லாக வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அதை அப்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆடு வராமல் நம்ம வீடியோ பார்க்கணும், ஆடு வந்து இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் நமக்கு இருக்குது, அதில் வந்து ஆடு வராது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க மீடியாக்குள்ளே போகலாம். ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய தலையில் புதிய முடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயதுக்கு மேலே ஆனால் மட்டும்தான் புதிய முடி வளர்கிறது ரொம்ப குறைவு. அதுக்கு ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நகமும் முடியும் எடுத்துப்போம். இப்போ நம்ம முடியை வந்து பார்த்திங்கன்னா முடியில் நுனியில் பிடிச்சி அப்படியே வளைச்சி பாருங்கள், இல்லை ஒடிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதாவது வலி இருக்கா? கிடையாது. அதே மாதிரி நகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நகம் வெட்டும் போது உங்களுக்கு எதாவது பெயின் இருக்கா? உங்களுக்கு அந்த நகத்தோட எண்டில் வரும்போது தான் உங்களுக்கு அந்த வேரில் கை வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அதை போய் நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான். அதேமாதிரி நம்மளுடைய தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா, தலைமுடி இப்போ கொட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் உங்களுக்கு எதாவது பெயின் இருக்கா? கிடையாது. அதுவே முடியை விட்டு நம்ம கையால் வச்சு பிடுங்கணும் அப்படின்னா எவ்வளோ பெயின் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த முடி வந்து வேரோட பிடிங்கி ஹேர் ஃபாலிக்ஸோடு சேர்ந்து வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த பெயின் இருக்குது. ஆனால் நார்மலாக ஹேர் லாஸ் பல காரணங்களால் நம்ம வாழ்நாளில் பல ரீசன் இருக்குது ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகும்போது பெயின்லாம் இருக்கிறது உள்ள ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா முடி வேரோட வரப்போகிறது கிடையாது. அப்போ அந்த ஹேர் ஃபாலிக்ஸ் வந்து புதிய முடியை தூண்டி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கீழே அது ஒரு பக்கம் சைடில் வளரும், இல்லை வந்து அந்த வேர்லேயே அதே இடத்துலையே வளரும். பட் அது ஒரு ரொம்ப மில்லிமீட்டர் ரொம்ப 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 சின்னதான ஒரு இடத்துல தான் அது வளரும். ஸோ இத்தனை சென்டிமீட்டர் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. முடி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நூல் தள்ளி இன்னொரு புதிய முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் முடி கொட்டின இடத்துல அதே இடத்துலையும் திரும்பி வளரும். ஸோ இந்த மாதிரி முடி வளரும். இது 100% உண்மையான ஒரு விஷயம். பட் அதுக்கு நம்ம தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம், அயன் டயட் ரொம்ப முக்கியம். இது மூணுமே ரொம்ப அவசியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் வந்து சில பேருக்கு கம்மியாக இருக்கும். உடம்புல ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரத்தத்தினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்களாம் வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹேர் லாஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு அவங்க உடம்புல பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த அயன் டயட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு ஏற்றுறதோ இல்லை வந்து அயன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறதோ இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிளட்டில் வந்து உங்களுடைய ரத்தம் வந்து அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹேர் லாஸ் ஆனவங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய உடம்புல வந்து ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, ஓரளவுக்கு ஓகே. பட் அது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ வந்து ஹேர் லாஸும் அங்கே ஆகும். ஏன்னா பிசிஓடிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4, 5, 8, 10 இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்படி அவங்க போய் வந்து நான் என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் வந்து குறையாது. ஸோ அவங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்லேயே ஒருத்தர் வந்து முடியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வந்து ஒரு தலையில் வந்து சொட்டை விழுந்த இடத்துல பால்னஸ் ஆன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதிய முடி வளரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமாம், அது வந்து 100% உண்மை. பட் அவருடைய அனுமதியை கேட்டுட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கும் வேணும், உங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து வேணும், நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத பார்த்து நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கலை. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டுட்டு அது வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா வந்து அவர் பயப்படுறாரு, வெளியில் வந்து தெரிஞ்சுன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அவர் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து சொல்லுவீங்க,
என் நாட்டில் எவ்வளவோ ஒரு பிரச்சனை இருக்குது. நாடு முன்னேற்றத்துக்கு நிறைய நம்ம பாடுபடணும் அப்படின்னா இவன் வந்து ஹேர் லாஸை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஹேர் இருந்தால் போனால் போயிட்டு போகுது, அதையும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு அதோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வரப்போகிற பொண்ணு அது கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணணும்ல, அதுக்கு இங்கே வழி இல்லையே. நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா சொட்ட தலையாக இருக்குது, எனக்கு மாப்பிள்ளை சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது சமூகம் வந்து இதையும் ஏற்றுக்க வேண்டியதானே. சரி சொட்டத்தில் இருந்தால் என்ன, எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணை ஏற்றுக்க வேண்டியதானே, அவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்க வேண்டியதானே. ஏற்றுக்க மாட்டுறாங்களே. அதான் சொட்டத்தில் ஆகிடுச்சு, கிழவ மாரி இருக்கான், அவனை போய் பொண்ணு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா யோசிக்கிறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்கிறது. ஸோ இதுவும் நம்ம வந்து சைடில் பார்த்து தான் ஆகணும். இதுவும் நமக்கு வந்து ஒரு முடியும் வந்து நம்ம உடம்புல ஒரு உறுப்பு தான். ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த தம்ப்நெயில்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தானே நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ அதை மாரி ஒரு கமெண்ட் அண்ட் மெயில் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோக்குமே சரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அங்கே போய் கொடுப்பாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு தான் அது வேஸ்ட் டைமு, அடுத்தவங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனிவே உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ வந்து நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அந்த எண்ணெயை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த எண்ணெய் தடவைனா ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் சைடு எஃபெக்ட் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அது வந்து மூலிகையில் தயாரித்தது ஒன்று, அதனால் அது சைடு எஃபெக்ட் கிடையாது. நானுமே வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ரிசல்ட்டு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.